அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் மாமியார் வீட்டில் நாங்கள் வச்சுருக்க கார்டன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே எங்கள் மாமி தான் உருவாக்குனது. இது ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது செம்பருத்தி இலை. இதில் செம்பருத்தி பூ ஒன்று பூத்து இருந்துச்சு. ஸோ எடுத்துட்டோம். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே எங்கள் மாமியோட பிளானிங் தான். சைடில் ஃபுல்லாக கார்டனிங் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இது ஏதோ ஒரு செடி. இது வந்து செம்பருத்தி பூவோட அதே தான். இது வந்து மல்லிகைப்பூ செடி. இது வந்து என்னமோ கொடிலாம் ஏறுது, என்னன்னு தெரில. வெத்தலை கண்டு வச்சுருக்காங்க. இது வந்து வாழைக்காய் எல்லாமே இருக்குது. வாழை மரம். இது வந்து ரோஸ் செடி. ஸோ க்யூட்டாக இருக்குல்ல, அழகாக இருக்குல்ல, நிறைய பூக்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பறிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குல்ல, அழகாக இருக்குது. இதுதான் கார்டனிங். இதோட என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து ஸ்ட்ராபெர்ரி சொல்லுவோம்ல, ஸ்ட்ராபெர்ரியோட செடி. இது வந்து மாங்காய் மரம் இருக்கு இல்லையா, அது மாங்காய் சீசன் வரப்போகுது. ஸோ நல்லா வரும், காய்க்கும், பூ விட்டுருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது சைட்லலாம் நிறையா பூச்செடிலாம் வச்சுருக்காங்க. இந்த வாழை இடம் இருக்குல்ல, வாழை வச்சுருக்காங்க, வாழை மரம். அது பக்கத்தில் வந்து எப்படி மல்லிகைப்பூ செடி. இதெல்லாம் வந்து மாமி இன்னும் வைக்கிறதுக்கு வாங்கியிருக்காங்க. ட்ராகன் ஃப்ரூட்டு, இமாமஸ், நிறையா செடிகள் வாங்கியிருக்காங்க. இப்போ நடந்துகிட்டே போனோம்னா இன்னும் நல்லா போகும். இது வந்து பாதாம் இலைன்னு நினைக்கிறேன். இல்லை கொய்யா செடி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அப்படியே போனோம்னா 2-3 செடி வாங்கி வச்சுருக்காங்க. இது என்ன செடின்னு தெரில. ஸோ இதுவும் இப்போ வாங்கி வச்சது தான். எவ்வளோ அழகாக வந்துடுச்சு. அது பக்கத்தில் இருக்கிறது வந்து ஏதோ ஒரு பிச்சி பூவோ என்னமோ ஒரு பூ சொன்னாங்க. அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இன்னும் கார்டனிங்னாலும் செட் பண்ண நிறையா இருக்குது. செட் பண்ணதுக்கப்புறம் நல்லா போடுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.